கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்று காலை தியானத்துக்கு என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிற. இன்றைக்கு காலைக்கு இந்த தியானத்துக்கு எடுத்திருக்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனம். ஆங்கிலத்திலும் நாம் தமிழில் வாசிப்போம். முதலாவது தமிழ்ல கேட்போம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஸோ இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுவோம். NIV version, Acts chapter 8 verse number 21 and 22. You have no part or share in this ministry because your heart is not right before God. Repent of this wickedness and pray to God in the hope that He may forgive you for having such a thought in your heart. Okay? இந்த இடத்த பேதுரு அப்படின்னு சொல்லப்படுகிற நமக்கு ரொம்ப தெரிந்ததான பிரசித்தமான சீஷன் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன பண்றாரு, சீமோன் சொல்லப்படுகிற ஒரு நபரை பார்த்து கடிந்து கொள்ளுகிற விதமாக சில காரியங்களை அவர் பார்த்து என்ன பண்றாரு, சில காரியங்களை அவரை பார்த்து பேசுறாரு. இதை ஓவரால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 8ஆவது அதிகாரத்தை ஒரு முறை என்ன பண்ணுங்க, உட்காந்து வாசிச்சு பாருங்க. முக்கியமா 4வது வசனத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, வாசிச்சு பாருங்க. 4வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கணும். பிலிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நபர் செய்கிற ஊழியத்தில் அல்லது அவருடைய ஊழிய பாதையை என்ன பண்ணலாம், இந்த அதிகாரத்தை முழுசுமே நம்ம பார்க்கலாம். முதலாவது அவர் எங்க போறாருன்னா சமாரியாவுக்கு போறாரு. சமாரியா என்பது யூதர்களுக்கு மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு இடம். பிகாஸ் they consider them as sinners. எப்பவுமே அவங்கள பாவிகள். ஏன்னா இவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியும். நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிறோம், ரொம்ப அருவருக்கத்தக்கவர்கள், யூதர்களின் பார்வையில் அருவருக்கத்தக்கவர். அங்க போய் ஊழியம் செய்யறதே பிலிப்போட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டர்ன் ஓவர், மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, அங்கு உள்ள ஒரு நபர் சீமோன் சொல்லப்படுகிற ஒரு நபர். he was a magician, மந்திர வித்தைக்காரன். நிறைய மந்திரத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கைக்கு அன்றாட தேவைகளை என்ன பண்றது, பணத்தின் மூலம் சந்திக்கிறான். ஸோ அவனோட ஒர்க் என்னன்னா, மற்ற மந்திரம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை வீணாக்குறதோ அல்லது அடுத்து என்ன நடக்க போதோ அவங்க பிசினஸ் ஹெல்ப் பண்றதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மந்திரத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரு நபர். இவனும் என்ன ஆகுது, பிலிப்புக்கும் என்ன ஆகுது, சந்திக்கப்படுகிறார்கள். இவன் என்ன பண்றான், 13வது வசனத்தில் பாத்தீங்கன்னா தெரியும், சீமோன் விசுவாசித்து என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் ஆகிட்டான். ஸோ he was converted out of conviction. உண்மையிலேயே மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்து தான் என்ன பண்ணியிருக்காருங்க, அவரு ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு. அதுல நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உண்மையில நம்ம இங்க பார்க்கலாம், அவர் மனம் திரும்புதல் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து பிலிப்பு கூடயே அவர் டிராவல் பண்றாரு. அவர் ஊழியத்துக்கு போற இடங்கள்ல இவரும் போறாரு. ஸோ தே ஆர் டூயிங் மினிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, ஊழியத்துல என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத அவர் பாக்குறாரு, பிலிப்பு பாக்குறாரு. அதுக்கடுத்து பேதுரு வர்றாரு. பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறும்படி ஒவ்வொருத்தர் மேல என்ன பண்றாரு, கை வச்சு ஜெபிக்கிறார். எல்லாரும் பெறுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இவ்வளவு காலம் பிலிப்பு கூட இருக்கும் பொழுது தோணாத விஷயம் பேதுருவை பார்த்த உடனே சீமோனுக்கு தோணுது, இது வித்தியாசமா இருக்குல்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல, பிலிப்பு கிட்ட இருந்ததை விட இதுல இருக்கிறது வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, பேதுரு கிட்ட போய் காசை கொடுத்து, எனக்கு இந்த மாதிரி வரத்தை வேணும், நீங்க எனக்கு அதுக்காக இந்த வரலாம் தாங்க, இந்த காசை வச்சுட்டு எனக்கு வரணும் தாங்க அப்படின்னு. அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு எண்ணத்தில் பேதுரு கோபமாக அல்லது மிகவும் மனபாரத்தோட சொன்ன ஒரு விஷயம் தான், உனக்கு ஊழியத்துல பங்கு இல்லை, உன்னோட இருதயம் சரியான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பாயிண்டா என்ன பண்றாரு, குத்தி காட்டாரு. சரிப்பா தம்பி, காலங்காத்தாலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் அல்லது தெய்வீக பிரசனம், தேவன் யார் அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லுவேன்னு பார்த்தா என்ன மாதிரி சொல்றியே அப்படின்னா, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். தேவ வசனம் என்பது கருக்குள்ள ஒரு பட்டயம், நம்மளை கரெக்ட் பண்றது. ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு சிலை செய்யற ஆள் இருக்காரு அப்படின்னா அந்த சிற்பி என்ன பண்றாருன்னா, சிலைய அந்த கல்லை முதலாவது என்ன பண்ணுவாருன்னா வேகமா அடிப்பார், சில இடங்கள்ல பொறுமையா அடிப்பார். ஆனா என்ன ஆகுது, அடிக்கிறார். அடிச்சாதான் என்ன ஆகுது, அந்த சிலை ஒரு உருவத்துக்கு அல்லது சிற்பி என்ன உருவம் மனசுல வச்சு அதை அடிக்கிறாரோ அந்த இடத்துக்கு என்ன ஆகுது, அந்த சிற்பம் மாற்றப்படுகிறது. அதே போல சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ரஷ் பண்ணுவாங்க. அந்த சில ஷைன் பண்றதுக்கு, கடைசி ப்ராசஸ் ஷைன் பண்றதுக்கு ப்ரஷ் பண்ணி ஸோ பாலிஷிங் அதெல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இனிமையா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி அந்த சிற்பி அந்த கல்லை ஆரம்பத்துல அடிச்சு ஒடுக்கி ஒரு குறிப்பிட்ட பெர்ஃபெக்டான ஷேப் கொண்டு வராரோ அந்த மாதிரிதான் வேத வசனம். இந்த நேரத்துல இதையும் நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். ஓகேவா? நீங்க ரீட் பண்றதா இருந்தா இந்த அதிகாரத்தை ரீட் பண்ணிட்டு கூட இதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இல்லை நான் அதை பார்த்து முடிச்சுட்டு ரீட் பண்ணீங்கன்னா ஓகே குட். பட் தவறாமல் இந்த அதிகாரத்தை வாசித்து விடுங்க. சரியா? மறுபடியும் நான் சரிப்பா, இது நம்ம முக்கியமா இங்க பார்க்க போறது சீமோன் சொல்லப்படுகிற அந்த நபர். ஓகேவா? சீமோன் சொல்லப்படுகிற அந்த மந்திரவாதி. அவரை போலதான் நம்மளும் இருக்கோம்னா, ஒரு நிமிஷம், அவரு இப்படி பண்றாரு, அவரை ஏன் எங்களோட கம்பேர் பண்ற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அவரை போல நீங்க எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்ன் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், 20-25 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கலாம், அல்லது புதுசா நான் ரசிக்கப்பட்டு பெர்ஃபெக்டா இருக்கானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்பதான் நான் போன மாசம் ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த வருஷம் புதுசா திருவிருந்து எடுத்திருக்கேன், சாரி இந்த மாசம் திருவிருந்து எடுத்திருக்கேன், என்னை பார்த்து எப்படி நீங்க அதை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா ஆரம்பத்துல எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும்னா, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா கடவுள் கேட்கிறாரு, நான் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஆரம்பத்துல உங்களுடைய இருதயம் எதை பார்த்திருக்கு, எதை நோக்கி இருக்குன்னா தேவனை நோக்கி இருக்கு, தேவனை நோக்கி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு வசனம் வரும், எந்த இடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பொக்கிஷ சாலை ஆகிய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் இருதயம் இருக்கு. இருதயமாகிய பொக்கிஷ சாலை. நம்ம சில காரியங்களை என்ன நினைச்சு போனா பொக்கிஷம் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அதை நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணி பார்ப்போமே, ஒரு 30 செகண்ட்ஸ் இருதயத்துல கை வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் உங்க இருதயத்தை கை வைக்கும் போது உங்க நினைவுக்கு டக்குன்னு வர இமேஜ் என்ன? டக்குன்னு வர இமேஜ் என்ன பாத்தீங்களா? டக்குன்னு வர இமேஜ் என்ன? சில பேருக்கு கார், பைக் நான் வாங்கினது, கஷ்டப்பட்டு வாங்கினது. சில பேருக்கு அவங்க குடும்பமாக இருக்கலாம். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி என்னன்னா, உங்களுடைய இருதயம் சரியான இடத்துல இருக்கிறதா? Does your heart lies in a correct place? சரியான இருதயத்துல இருக்குதா? சரியான இடத்துல இருக்கா உங்க இருதயம்? சரியான இடத்துல இருக்கா? ஏன் அப்படின்னா, சீமோன் அப்படின்றவர் ஸ்டார்டிங் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே கடவுள் மேல வச்சிருக்காரு. அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. பட் ஈவன் தோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வரும்போது அவர் ஃபோக்கஸ் எதுக்கு நேரா டர்ன் பண்றாருன்னா, கிஃப்ட்ஸ், பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் தான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னு டர்ன் பண்ணிடுறோன்னே. அவர் இருக்கிறத விட என்னோட ஆசீர்வாதம் பெருசா இருக்கணும் அப்படின்னு டர்ன் பண்ணிடுறோன்னே. எப்போ உங்க இருதயத்தை ஆசீர்வாதத்துக்கு நேரா மட்டும் திருப்புறீங்களோ அப்போ இந்த வசனம் உங்களை பார்த்து சொல்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க. Does your heart lies in a correct place? இங்க சீமோனை பார்த்து சொல்றாரு, அவன் ஏன் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறான், உனக்கு ஊழியத்துல பங்கு இல்லைன்றாரு. ஸோ இதை உங்களுடைய வேலை ஸ்தலமாக அல்லது உங்களுடைய பர்பஸ், உங்க வாழ்வின் நோக்கமாக என்ன இருக்கோ அதை பார்த்து தேவன் சொன்னா எப்படி இருக்கும்? உன்னோட பர்பஸ், உன்னோட நோக்கத்தின் மேல இனிமேல் உனக்கு பங்கு இல்லை, இனிமேல் உன்னோட நோக்கத்தை நீ நிறைவேற்ற மாட்டேன். ஏன் அப்படின்னா உன்னோட இருதயம் தவறான பாதையில இருக்கு. உங்க இருதயம் தவறான பாதையில. கரெக்ட் யுவர் ஹார்ட், கரெக்ட் யுவர் ஹார்ட். பேதுரு கிட்ட பிடிச்சது என்னன்னா, அது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அவர் விட்டுல. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பி ஜெபிப்பா, மனம் திரும்பி ஜெபி. ஒருவேளை உன்னோட பாவத்தை அல்லது உண்மையா நீ ஜெபிச்சாருன்னா கடவுள் கரெக்ட் பண்ணுவார். ஏன் அப்படின்னா பேதுரும் அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. பேதுரும் அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. அவருக்கு மேசியா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்துல இருந்து சீஷர்கள் எல்லாருக்கும் இருக்கு. அவரோட ஃபோக்கஸ், அவருடைய இருதயம் தன்னுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவர் என்ன பண்றாரு? மறுதளிக்கிறார். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? மனம் கசந்து அழுகுறாரு உட்காந்து. அந்த தவறான இடத்துல இருந்த இருதயம் அவருக்கு என்ன பண்ணப்படுது? கரெக்டான இடத்துல மாற்றப்படுகிறது. அதை உணர்ந்ததுனாலதான் பேதுரு சொல்றாரு, இப்போ தப்பா இருக்கலாம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அட்லீஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டல உன்னோட இருதயம் தவறான இடத்துல இருக்கு அப்படின்னு. கரெக்டிங் நவ். இப்பயாவது உன் இருதயத்தை நீ செய்து கொள், இப்பயாவது உன் இருதயத்தை மாற்றிக்கொள். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நம்ம எடுத்துப்போமா? இது ஒரு கேள்வியா நீங்க வச்சுக்கோங்க. இந்த நாள் முழுசும் தியானிங்க, என்னுடைய இருதயம் சரியான இடத்தில் இருக்கிறதா? ஏன் அப்படின்னா ஆங்கிலத்துல கரெக்டான அந்த சென்டென்ஸ் இருக்கு, அதனால நான் அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிறேன். Does your heart lies in a correct place? Where does your heart lies? உன் இருதயம் எங்கே இருக்கிறது? இருதயம் எங்கே? இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்துக்கு ஒப்புக்கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று முதலாவது நான் கண்டறிய வேண்டும் ராஜா. அதை கண்டறிந்து அதை சரி செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆண்டவரே, இம்மட்டும் என்னை நடத்தின தேவன், என்னுடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலை எது மேல் பற்றுதலா இருக்குதோ அது கரெக்டா தேவனுடைய நோக்கத்துக்குள்ளாக இருக்குதா, கரெக்டா தேவனுடைய பர்பஸ்க்குள்ளாக இருக்கா அப்படின்றத அதாவது யோசிக்கணும். அதாவது என்னை நான் நிதானித்து அறியணும். அதன் பிறகு என்னை சீர் செய்யும்.
ஸ்திரப்படுத்த சிலுமாயினம் கரங்கள் ஒப்பு கொடுக்கும். நீங்க வழியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.